இந்த ஜென்ம சுபாவ வேறு உள்ள இருக்குது. அப்பப்போ அது முளைக்குது. அதுதான் டக்குனு கோபத்தை கொண்டு வருது, இச்சையை தூண்டுது, அது நம்ம பெருமையை கொடுக்குது, சில தப்பு பண்ண வைக்குது. இதெல்லாம் உண்டாக்கி ஜென்ம சுபாவம் உள்ள இருந்து அது அழிக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியாகிய அக்னியை அனுப்புகிறார். ஆவியானவர் நெருப்பை போல இறங்கி வருகிறார். அது வந்து அந்த ஜென்ம சுபாவத்தை சுட்டரித்து விடும். ஒரு முழுமையான பரிசுத்த நமக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு விடுதலை, அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை. உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எழுப்புதல் அக்னி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எழுப்புதலில் தேவனுக்காக செயல்பட துடிக்கும் நாம் இரட்சிப்பின் அனுபவத்தோடு இருந்தால் மட்டும் போதாது, ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அனுபவமும் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு ஆவியானவரின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்திருக்கும் அனுபவத்திற்குள் வரும்போது ஆவியானவர் ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜென்ம சுபாவத்தை சுட்டெரிப்போம், அக்கினியாய் மாறுவோம். இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பார்கள். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவலனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு பேசுகிறார். வேறொரு தேற்றரவாளன், another comforter. நான் எப்படி உங்க கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்தினேனோ, நான் போன பிறகு இன்னொரு வருவார், அவர் பரிசுத்த ஆவியானவர். நான் எப்படி உங்கள் கூடவே இருந்து பேசி ஆறுதல் படுத்தி நடத்தினேனோ அதே மாதிரி கூட இருப்பார், another comforter. அதுக்கு தான் அபிஷேகம். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்க, பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போஸ்தலர் 1 இயேசு அதை சொல்லுகிறார். சீசரிடத்தில் சொல்லும்போது, நீங்கள் உலகெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆனால் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த அபிஷேகத்தை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் என்பதாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னா என்ன, அதை குறித்த காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். முதலாவது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட விதத்தை நம்ம வாசிக்கும் போது அறிய முடியும். ஆதியாகமம் 1 இருக்கிறது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்பவே பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரே கடவுள் 3 விதமாய் செயல்படுகிறவர். பிதாவாகிய தேவனாகவும் செயல்படுவார், குமாரனாகிய கிறிஸ்துவாகவும் செயல்படுவார், பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுவார். 3 கடவுள் கிடையாது, ஒரே ஆண்டவர் தான். அவருடைய செயல்பாடுகள் 3 விதமானவைகள். அதனால தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ வார்த்தையாய் இருந்தவர் மனிதனாய் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நாம் காணக்கூடாத இறைவனை பார்க்கிறோம் என்று அர்த்தம். அதற்கு பிறகு 3வது பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்திலே 3வது நபர். அது ஒரு ஆவி கிடையாது, ஒரு ஸ்பிரிட்டு, அப்படியே வருது போகுது. ஆவியானவர் என்று பைபிளில் பார்க்கிறோம். ஆள் தத்துவம் உடையவர், அவர் பேசுகிறவர், வழி நடத்துகிறவர், தடை பண்ணுகிறவர், அவர் கிரியை செய்கிறவர். அப்போ அவர் ஆவியானவர் என்று தான் சொல்லப்படுகிறார். அப்போ ஒரு நபர், ஒரு ஆவி, ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஆவி வருது போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசு எப்படியோ அதே மாதிரி ஆவியானவர், அதை நம்ம உணர முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது
ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கெல்லாம்டா தீர்க்கதரிசிகள், அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, அவங்க மேலே ஆவியானவர் இறங்கினார். ரெண்டாவது ஆசாரியர்கள், அவங்க மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஆவியானவர் அவங்களை பயன்படுத்தினார். அப்புறம் ராஜாக்கள், இப்போ சவுல் மேலே சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்கினார், ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். தாவீதின் மீது பரிசுத்தாவியானவர் வந்து தங்கி இருந்தார் என்று நம்ம வேதத்தில் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது சிம்சோன் மீது ஆவியானவர் இறங்கினார், கிதியோன் மீது ஆவியானவர் இறங்கினார், எப்தாவின் மீது ஆவியானவர் இறங்கினார். அதெல்லாம் நீங்கள் வாசிக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட மனிதர்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்காக அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க, அவங்க மேலே ஆவியானவர் இறங்குவார். உதாரணத்திற்கு சிம்சோன் ஒரு பால சிங்கம் அவனை எதிர்த்து வருகிறது. அந்த சிங்கம் அவனை எதிர்த்து இளம் சிங்கம் வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தெறிந்து விட்டான். அப்போ பெலிஸ்தர்கள் அவனை வந்து ஒரு பட்டணத்துக்குள்ளே அடைத்து அவனை கைதி பண்ணி அழித்து விட பட்டணத்தின் வாசலெல்லாம் மூடி வச்சுட்டாங்க. பெரிய கதவு, உயரமான கதவு, ஒரு ஆளால் பூட்டக்கூட முடியாது. பல பேர் சேர்ந்து பூட்டினா தான் அதை அசைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பட்டணத்துக்குள்ளே சிம்சோன் அகப்பட்டு கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே ஒரு பலம் வந்தது. அந்த பட்டணத்தின் வாசல் கதவை உடைத்து எறிந்து தூக்கி சுமந்து கொண்டே போனான் என்று வசனம் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினார். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து பெலிஸ்தரில் 1000 பேரை கொண்டு குவித்து விட்டான். அவனை ஒருத்தராலும் ஜெயிக்க முடியலை. அந்த அபிஷேகம், அந்தந்த நேரம் அந்த அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது அவன் வேறு மனிதனாய் வல்லமை உள்ளவனாய் மாறுவான். கிதியோனின் மீது ஆவியானவர் இறங்கும் போது உடனே யுத்தத்திற்கு புறப்படுவார். எப்தாவின் மீது ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர் யுத்தத்திற்கு ஜனங்களை நடத்துவார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்க குறிப்பிட்ட ஒரு மனிதன் மீது குறிப்பிட்ட சமயத்தில் ஆவியானவர் இறங்கி பயன்படுத்துவார். இதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவருடைய செயல்பாடுகள். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது இது குறிப்பிட்ட மனிதருக்கு அல்ல. யோவேல் 2 அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது கடைசி காலத்துக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார். ராஜாக்கள் மீது மாத்திரம் அல்ல, ஊழியர்கள் மீது மாத்திரம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மீது மாத்திரம் அல்ல, மாம்சமான யாவர் மீதும். குமாரரும் குமாரத்திகள் என்ன சிறு பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற சிறு பிள்ளைகள் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. வாலிபர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்ப்பாங்க. வயதானவர்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க சொப்பனங்களை காண்பாங்க. ஊழியக்காரிகள் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அதுதான் கடைசி காலத்துக்கான தீர்க்க தரிசன வசனம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அதனால தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 120 பேர் மேலறையில் இருந்தாங்க. அதில் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, இயேசுவனுடைய தாயாகிய மரியாள் இருந்தாங்க, இயேசுவனுடைய சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் முதல்ல இயேசுவை நம்பலை. இயேசுடைய சகோதரர்கள் அவரை பரிகாசம் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இயேசு மரித்த உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க இயேசுடைய சொந்த சகோதரர்கள் மரியாள் அவர்களுக்கு இயேசு பிறந்த பிறகு பிறந்த அவருடைய சகோதரர்கள் அவங்கெல்லாம் இயேசுவை முதல்ல நம்பலை. ஆனால் அதன் பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை விசுவாசித்து மேலறையில் வந்தாங்க. அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அந்த சர்ச்சு கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர் யாக்கோபு அவங்க ஒரு பெரிய சர்ச் லீடராக இருந்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நடந்தது அபிஷேகத்தின் மூலமாக. அவங்கெல்லாம் ஆவியில் நிரப்பப்பட்டாங்க. கன்னிமரியாள் அவங்கள பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேசினாங்க. எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று தான்
அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். கொர்நேலியு வீட்டில் கூடி வந்த எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுக்கால அபிஷேகம் என்பது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். உங்களுக்கு இந்த அபிஷேகம். நீங்கள் காலேஜில் படிக்கிற வாலிபர்கள், வேலை செய்கிற வாலிபர்களாக இருந்தால் உங்கள் மேலே இந்த அபிஷேகம் ஊற்றப்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுகிற பெரியவங்களாக இருந்தால் உங்கள் மேலே இந்த அபிஷேகம் ஊற்றப்படும். நீங்கள் குடும்பஸ்தரியாக வீட்டு சமையலை கவனித்து கொண்டு கணவர் பிள்ளைகளை கவனிக்கிறேன்னா உங்கள் மேலே இந்த அபிஷேகம் ஊற்றப்படும். எல்லாருக்கும் உரியது. அதனால் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அத்தனை பேர் மேலே இன்றைக்கு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறாரு. ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எல்லாருக்கும் இந்த அபிஷேகம். அது மாத்திரமல்ல, யோவான் 14:16 திரும்ப வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அந்த நேரம் ஆவியானவர் வருவார், வேலை முடிஞ்சோடனே போயிடுவார். அந்த நேரம் இறங்கி அவங்களை பயன்படுத்துவார், போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. ஆவியானவர் வந்து விட்டால் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். ஒரு நாளின் 24 மணி நேரம் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ எல்லாருக்கும் உள்ளவர் ஆவியானவர், என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர் ஆவியானவர். எதுக்கு இந்த அபிஷேகம்? எதற்கு இந்த ஆவியானவர்? ஏன் அவரை பெற்றுக்கொள்ளணும்? 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. முதலாவது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். கர்த்தரே ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி நம்மை நிரப்பும் போது என்ன அர்த்தம்? கர்த்தரே நமக்குள் வந்து இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவராக இயேசு நமக்குள் வந்து ஆட்கொள்ளுகிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தரே ஆவியானவர். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்குள் வருகிறார், நம்மை வந்து நிரப்புகிறார். அவர் வந்து நிரப்பும் போது என்ன நடக்கிறது? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. விடுதலை. ஆவியானவர் வந்து நம்மை நிரப்பும் போது விடுதலை நமக்கு உண்டாகும். அப்போ ஆவியானவர் வரும்போது முதலாவது நடக்கிற விஷயம் விடுதலை. என்ன விடுதலை? முதல்ல ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை, நம்முடைய ஆவியிலே விடுதலை. இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டா இன்றைக்கி நிறைய பேர் விடுதலை அடைய போகிறீங்க. நிறைய பேருடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட போகிறாரு. நிறைய பேருடைய ஆவியிலே போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறாரு. விடுதலை. முதல்ல அதை அறிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு விடுதலை தருகிறார். அதாவது நம்ம ரட்சிக்கப்படும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து விட்டார். ஆனால் இனி நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால சில போராட்டம் வருகிறது. பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் சில சமயம் தடுமாறுகிறோம். நமக்கு உதவி தேவை. அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். வெளிப்படையான சில காரியம் உடனே மாறிடும். சிகரெட் பிடிச்சா அதை நிறுத்திடுவாங்க, மதுபானம் குடித்தா உடனே மாறிடும். அது மாதிரி சில பாவங்கள் டக்குன்னு மாறி இப்போ புது இருதயம் வந்துடும். சில ஜென்ம சுபாவம் உள்ளுக்குள்ள இருக்கல, பிறக்கும் போதே உண்டான ஜென்ம சுபாவம், சில பெருமை, கோபம், எரிச்சல், அது வேறாக உள்ளுக்குள்ளே இருக்குது. அது அழிக்கப்படணும். அது ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பப்போ துளிர் விடும். அந்த ஜென்ம சுபாவம் துளிர் விடும். அதனால தான் நமக்கு தடுமாற்றம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி கோபம் வருது? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இச்சித்துறேன். நான் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிட்றேன். எனக்குள்ள அந்த பாவத்தின் வேறு இருக்குதே அப்படின்ற எண்ணம். இந்த பாவத்தின் வேரை சுட்டரிக்கிறது தான் ஆவியானவர். அக்னியாக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஒரு சமயம் நான் ஊழியத்துக்காக பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த சமயம் ஒரு கிராமத்தின் வழியாய் போனோம். அப்போ வயல்வெளியில் அறுவடை முடிஞ்சிருக்குது.
கரும்பு அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. கரும்பு கீழே வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க, அறுவடை பண்ணியிருக்கிறாங்க தெரியுது. அந்த வயல் நிலத்தில் வைக்கல்களை போட்டு நெருப்பு வச்சிருக்கிறாங்க. அப்படியே நெருப்பு பரவிக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்து, எதுக்கு வயல் நிலத்தில் நெருப்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, கரும்பு பயிர் செய்திருந்தாங்க, அதை கட் பண்ணி எடுத்தாச்சு, அதனுடைய வேர் உள்ளே இருக்குல்ல, இன்னொரு பயிர் செய்யணும், ஒரு நெல் பயிர் செய்யணுமானா இந்த வேர் அது கீழே இருக்குது, அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் அழிக்கப்பட்டாதான் வேறொரு பயிரை நம்ம பயிரிட்டு பலன் பெற முடியும். அதனால் நெருப்பு வச்சு அதை எரிச்சிருவாங்க. அப்போ நிலம் புதிதாய் மாறிடும், அந்த வேரெல்லாம் அழிஞ்சிரும். அதன் பிறகு உழுது விட்டால் அதெல்லாம் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். அதன் பிறகு வேறு பயிரை செய்ய முடியும் என்று சொன்னாங்க. இதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. கவனிங்க, நம்ம மனம் திரும்பும்போது இயேசுவே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அவருடைய ரத்தம் நம்மை கழுவி விட்டார். சில ஜென்ம சுபாவம் இருக்குது பாருங்கள், இந்த வேறு உள்ளே இருக்குது, இந்த ஜென்ம சுபாவ வேறு உள்ளே இருக்குது. அப்பப்போ அது முளைக்குது. அதுதான் டக்குனு கோபத்தை கொண்டு வருது, இச்சையை தூண்டுது, அது நம்ம பெருமையை கொடுக்குது, சில தப்பு பண்ண வைக்குது. இதெல்லாம் உண்டாக்கி ஜென்ம சுபாவம் உள்ள இருந்து அது அழிக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியாகிய அக்னி அனுப்புகிறார். ஆவியானவர் நெருப்பை போல இறங்கி வருகிறார். அது வந்து அந்த ஜென்ம சுபாவத்தை சுட்டரித்து விடும். ஒரு முழுமையான பரிசுத்த நமக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு விடுதலை, அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அதுதான். ஒரு சமயம் ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். அவர் ஊழியம் செய்கிறார், நல்ல ஊழியத்தில் இருந்து சாட்சியெல்லாம் சொல்லி பிரசங்கெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தவர். அவரோடு நான் பேசி கொண்டிருந்த சமயம் அவர் சொன்னார், அண்ணே நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நிறைய கூட்டத்தில் போய் சாட்சியெல்லாம் சொன்னேன், வாலிபனாக இருந்தேன், என்னை இயேசு ரட்சித்துட்டாரு, நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன், இந்த பாவத்திலேருந்தெல்லாம் விடுதலை தந்துட்டார் நீ. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதே பாவம் என்னை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டு, நான் எந்த பாவத்தை விட்டேனோ அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. அப்பப்போ வீழ்ச்சி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், பாவத்தை விட முடியலையே, திரும்ப திரும்ப வருது. எப்படி ஒரு பக்கம் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, அடுத்த பக்கம் இந்த பாவம் வந்தோடனே சந்தோஷம் பாதிக்கப்படுது. நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியலையே, இந்த பாவம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு பெரிய கேள்வி. நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? அதனால என்ன பார்த்தேன், நான் நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன், மேடைகளெல்லாம் போய் சாட்சி சொல்லி வாலிபர்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். இப்போ நான் பாவம் செய்துக்கிட்டு இருக்கேன்னா ஐயோ அது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும், அதை விட ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டா நல்லது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொள்ளும்னு ஜெபிச்சாராம். ஆண்டவர் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அப்பப்போ பாவம் வந்துடுது, அதனால உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும், அதை விட என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, என்னை கொன்னுருங்கன்ற மாதிரி ஜெபிச்சாராம். அப்போ ஆண்டவர் பேசினார், மகனே நான் உன்னை எடுத்துக்கொள்ள விரும்பலை, உனக்கு வெற்றி கொடுக்க விரும்புகிறேன், உனக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நீ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்க, ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்க, நீ அவர் உனக்கு விடுதலை கொடுத்து வெற்றியின் பாதையில நடத்துவார். அப்பதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாட ஆரம்பித்தார். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவி குறித்து பேசுறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஜெபிக்கிறாங்கன்னு ஓடி ஓடி கூட்டங்களில் பங்கு பெற்றார். பங்கு பெற்ற போது இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆவியானவர் எனக்கு வந்தாதான் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று தேடி ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நிரப்பின உடனே, அந்த அபிஷேகம் வந்த உடனே அவர் சொன்னார், அண்ணே அதிலிருந்து என் வாழ்க்கை மாறிவிட்டார். அதன் பிறகு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, அதன் பிறகு அந்த பாவத்தை குறித்த காரியத்தில் விடுதலை, ஜென்ம சுபாவத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து என்னை புதிதாய் மாற்றிவிட்டார் என்பதாக அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சரி இப்போ ஆண்டவர் மாற்றிட்டார், விடுதலை கொடுத்துட்டார், இப்போ உங்களுக்கு பாவ சோதனை வர்றது இல்லையான்னு கேட்டேன். சோதனை வருது, நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், பாவ சோதனை வரும். ஆனால் பாவம் என்னை வீழ்த்த முடியவில்லை, நான் ஜெயிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார், சோதனைகளை மேற்கொள்ள கிருபை தருகிறார். அதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம உலகத்தில் நான் சொன்ன பாருங்க, ரட்சிக்கப்படும் போது பாவத்தினுடைய வல்லமிலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம்.
we are delivered from the power of the sin. பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். பட் we are in the presence of the sin. ஆனாலும் பாவ பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் நம்முடைய தெருவில் உள்ளவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, எவ்வளவு பாவம் நிறைந்திருக்கிற உலகத்தில் பாவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறதுனால நாம் அடிக்கடி தாக்கப்படுகிறோம். நம்ம பாவத்தில் வீழ்ச்சி அடையும்படி பிசாசு போராடுகிறான். இந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், இயேசு திரும்ப வரும்போது இந்த உலகத்திலேருந்தே கர்த்தர் நம்ம கொண்டு போயிடுவார்ல. அப்போ பாவமே இல்லாத உலகத்தில் கர்த்தர் கொண்டு போவார். அதுதான் பரிபூரணமான ரட்சிப்பு. அதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். அதான் கடைசி காலத்தில் வருகிற ரட்சிப்பு. அது வரைக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டுக்குள்ளே கோபம் வர்ற மாதிரி காரியம் நடக்கும், எரிச்சல் வர்ற மாதிரி காரியம் நடக்கும், பாவம் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் பாதுகாப்பார். ஆவியானவர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி பாதுகாப்பார். அதுக்கு தான் துணையாளராய் நமக்கு இருக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது அவர் அக்கினியாய் நமக்குள் இறங்கி ஜென்ம சுபாவத்தை சுட்டரித்து விடுவார். அந்த ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டு விடும். அதன் பிறகுதான் ஆவிக்குரிய கனி உண்டாகும். ஜென்ம சுபாவம் அழிக்கப்படாதபடி ஆவிக்குரிய கனி உண்டாக முடியாது. ஒரு புதிய ஒரு கனி உண்டாகணுமானா பழையது அழிக்கப்பட வேண்டும். பழைய பயிர்கள் சுட்டரிக்கப்பட்டு வேரெல்லாம் அழிக்கப்பட்டாதான் அடுத்த பயிர் விதைக்கப்பட்டு அது பலன் கொடுக்க முடியும். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டாதான் ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாக முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு தான் இந்த அபிஷேகம். அதனால தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவது. இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தேவை. அதனால தான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அபிஷேகம் பெற்று பாவமே செய்ய முடியாதா? அப்படி கிடையாது. அபிஷேகம் பெற்றிருந்த தாவீது விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. அபிஷேகம் பெற்றிருந்த சிம்சோன் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. அதனால தான் எபேசியரில் ஆவியானவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit always. எப்பொழுதும். நம்ம கூட்டத்தில் வரும்பொழுது மாத்திரம் அல்ல, தினமும் அதிகாலையில் எழும்பி பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். வேத வசனத்தை தியானித்து அனுதினமும் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அனுதினமும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அனுதினமும் ஆவியானவர் நம்மை நிரப்ப இடம் கொடுக்கணும். தினந்தோறும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க உங்களுடைய பரிசுத்த விருத்தி அடையும், பக்தி விருத்தி அடையும், ஆண்டவருடைய ஐக்கியம் பெருகும். அதுக்கு தான் வேத வாசிப்பு, தியானம், ஜெபம். அனுதினம் வேதத்தை தியானித்து ஜெபிக்க ஆவியானுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதனால தினமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். அதனால இந்த அபிஷேகம் வரும்போது நம்முடைய ஆத்மாவிலே விடுதலை, ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை. இன்னொரு விடுதலை கிடைக்கும். நல்ல கவனிங்க, இன்னொரு விடுதலை. என்ன விடுதலைன்னு சொன்னால், சரீரத்தில் சில வியாதிகள், சில பலவீனங்கள் நம்மை தாக்கி இருக்கக்கூடும். இந்த வியாதி சுகமாகாது அப்படின்னு கூட சொல்லி இருக்கக்கூடும். ரொம்ப பாதிப்பு, அது மாதிரி கஷ்டப்படக்கூடும். என்ன நடக்குது? நான் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு போயிருந்தேன். அங்கே போனபோது ஒரு மிஷினரி, அவங்க தான் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு பிராமண குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க பிராமண குடும்பத்தார் ரொம்ப ஆச்சாரமானவங்க. ஆனால் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் வீட்டுக்கு ஜெபிக்க கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் போய் ஜெபிக்கலாமான்னு கேட்டாங்க. ஓ, இப்படி ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குதா, அவங்கள நான் பார்க்கணுன்னு சொல்லியே நான் போனேன். அங்கே போனபோது அந்த கூட்டத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. வயசான ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்களுடைய தகப்பனார் வயசானவர். அவங்களுக்கு 60-65 வயசுக்கு மேலே ஆயிட்டு, ரிட்டையர்ட்லாம் ஆகிட்டாங்கன்னு வைங்க. அவர் ரொம்ப உற்சாகமாக வாலிப மாதிரி துள்ளிக்கிட்டே சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ என்று சொல்லி பேசினார். என்னையா அற்புதம் நடந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார்,
சில வருடங்களுக்கு முன்னால் என் சரீரம் வாத நோயினால் பாதிக்கப்பட்டார். வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலற்று விட்டார். கை கால் செயலற்று படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். என்னால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, எல்லாமே படுக்கையில் ஆகிவிட்டேன். கையை பயன்படுத்த முடியாது, காலை பயன்படுத்த முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவனுக்கு வயசாயிற்று, அவனுடைய எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார், நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அவங்க படுக்கையில் தான் அவனுடைய லைஃப்னு சொல்லிட்டாங்க. கைவிடப்பட்ட நிலைமை அப்படின்னா என்ன? நரம்பு எலும்புகள் பாதிக்கப்பட்டு முடமாக்கப்பட்ட நிலைமையில் படுத்திருக்கிறாங்க. அவங்க படுக்கையில் தான் எல்லாமே குடும்பத்தார் உதவி செய்கிறாங்க. அப்போ ஊழியக்காரரை ஜெபிக்க கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ஊழியக்காரரை இந்த மிஷனரி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஐயா படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் பக்கத்தில் போய் அந்த குடும்பத்தார் எல்லாம் நிற்கிறாங்க. இவருக்காக ஜெபிக்கணும்னு கேட்டாங்க. வியாதி படுக்கையில் கை கால்கள் பயன்படுத்த முடியாமல் படுத்திருக்கிறார். அவருக்காக ஜெபிங்கன்னா என்ன அர்த்தம்? சுகத்துக்காக ஜெபிங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்? பக்கத்தில் போய், ஐயா உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். கை கால்கள் பயன்படுத்த முடியாது, படுத்த படுக்கை, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, ஜெபிக்க கேட்குறாங்க. இந்த ஊழியக்காரர் பாருங்கள், அந்த ஐயா கிட்ட போய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டார். குடும்பத்தாரெலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த ஐயா படுத்து கிடந்து அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு, ஐயா நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். அல்லேலூயா. நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன், கை கால் பயன்படுத்த முடியல, வாத வியாதி சுகமாகறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எளிமை நடக்கிறதுக்கு ஜெபிங்கன்னு சொல்லலை. அவர் என்ன ஜெபிக்க கேட்டார்? நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், நான் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். ஊழியக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். குடும்பத்தாரெலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவருக்குள்ள இப்படி ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருந்திருக்குது. நம்மெல்லாம் சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், அந்நிய பாஷை பேசணும், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறாரு. பிராமண தகப்பனார். அந்த ஊழியக்காரர் ரொம்ப சந்தோஷமாக, சரி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லோரும் சுற்றி நின்று நாங்கள் எல்லாம் உங்களுக்காக ஆவில நிரம்பி ஜெபிக்க போகிறோம், நீங்கள் தாகத்தோடு கேட்கணும், இயேசுவே என் ஆவியினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியில நிரப்பும்னு ஜெபிக்கணும். சரி அப்படின்னு கண்ணை மூடினாங்க. எல்லாம் கரை முயற்சி ஜெபிக்க ஆரம்பித்தா ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தா. எல்லோரும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு அனாயிண்டிங், அபிஷேகம் வந்து இறங்கி விட்டார். எல்லாம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா படுக்கையில் இருந்த ஆளை காணோம், படுக்கையில் இருந்த தகப்பனாரை காணோம். எங்கடா அவர்னு பார்த்தா படுக்கை விட்டு எழும்பி துள்ளி குதிச்சு நடனம் ஆடி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க நடந்துச்சு? அவர் சுகத்துக்காக ஜெபிக்கவே இல்லையே, அவர் சுகம் பெறணும்னு யாரும் ஜெபிக்கலையே, அபிஷேகம் பெற ஜெபிக்கப்பட்டது. என்ன நடந்தது? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் அல்ல, வியாதியிலிருந்து விடுதலை தருவார், வியாதியின் கட்டுகளை அறுத்து விடுவார், நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தை அவர் பலப்படுத்தி விடுவார், அந்த கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை, பலவீனத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படும். இன்றைக்கு உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்றால் செத்து போன உறுப்பை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் சிறுநீரக செயல்படாமல் இருக்கலாம். உங்களுடைய சிறுநீரகத்தை ஆவியானவர் தொடும் பொழுது அதை செயல்பட வைத்து விடுவார், அதை உயிர்ப்பித்து விடுவார். டயாலிசிஸ் உங்களுக்கு அவசியம் இருக்காது, அதை உயிர்ப்பித்து விடுவார். கேன்சர் வியாதியினால உங்களுடைய உறுப்பை பாதிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய ஸ்டமக்கில், உங்களுடைய மார்பில், உங்களுடைய கண்ணில், உங்களுடைய சரீர உறுப்புகளில் கேன்சர் வியாதி வந்து அந்த உறுப்பை மறித்து விட்டது. இன்றைக்கு ஆவியானவர் இறங்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட போகிறீர்கள். கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, வியாதியின் கட்டு அறுக்கப்பட போகிறது. அது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அதனால்தான் இந்த அபிஷேகம் தேவை. முதல்ல நம்முடைய ஆத்மாவிலே விடுதலை,
பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை. இரண்டாவது சரீரம், பலவீனம், நோய்கள், கட்டுகளிலிருந்து விடுதலை. மூன்றாவது என்ன விடுதலை? ஆவியிலே பயம். எப்போ பயம் இருந்துகிட்டே இருக்குது. டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு கலக்கம் இருக்குது. மரண பயம் சிலருக்குள்ள இருக்குது. மரண பயம் இருக்குது. செத்துருவனோன்ற பயம் சிலருக்குள்ள. செத்து போயிருன்னு பேசுது. தற்கொலை பண்ணிடுவனோன்ற பயம். எப்பொழுது டிப்ரெஷன், அப்படியே தனிமையில் உட்கார்ந்து குழப்பம், ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஆவியானுடைய வல்லமை இறங்க போகிறது. அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. மன அழுத்தங்கள் மாற போகிறது. பைத்தியம் பிடித்த நிலைமையில் இருக்கிற நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆவியானவர் விடுதலை தருகிறவர். Where the spirit of the Lord is, there is a liberty. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. உங்களுடைய கால்கள் பாதிக்கப்பட்டிருக்குதா? ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே கால் செயல்பட ஆரம்பிக்கும். எளிமை நடக்க ஆரம்பிப்பீங்க. கண்ணு பாதிக்கப்பட்டு கண்ணு தெரியலையா? ஆவியானுடைய வல்லமை கண்களை தொட்டவுடன் கண்கள் புது கண்களாய் மாறிவிடும். உங்களுடைய லங்ஸ் பாதிக்கப்பட்டு லிவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா? ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த லங்ஸ் புதிதாய் மாறும். உங்களுடைய லிவர் புதிதாய் மாறும். உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் புதிதாய் மாறும். உங்களுடைய நரம்புகள், எலும்புகள் புதிதாய் மாறும். கட்டுகள் அறுக்கப்படும். ஒரு விடுதலை உண்டாகும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். அதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் சும்மா ஏதோ அந்நிய பாஷை பேசுறாங்க, கையை தட்டுறாங்க, என்னை சாதாரணமா நினைக்காதங்க. உண்மையில் அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் வரும் பொழுது விடுதலை. பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம். ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். பாவத்திலிருந்து, விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, தீர்க்க முடியாத வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இந்த பிசாசு பில்லிசூன்ய கட்டிலிருந்து ஒரு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. ஆவியானவரை இறங்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டுரும். அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அப்படியே நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. அப்படியே வலதுகரம் வைத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், ஆவியானவர் என்னை தொடட்டும், எனக்கு விடுதலை வரட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. கேளுங்க. இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். இந்த மகன் மேல நம்முடைய அக்னி இறங்கட்டும். இந்த மகள் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. அக்னியினால் அவளை தொடுவீராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும். இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்தினுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும். ஒரு விடுதலை பரிசுத்தமுடைய வாழ்க்கையிலே வரட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும். பயங்கள் மாறட்டும். டிப்ரெஷன்கள் மாறட்டும். மன அழுத்தங்கள் மாறட்டும். சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். மந்திர பில்லிசூன்ய வல்லமைகள் அழியட்டும். இப்பொழுதும் அக்னி இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, அக்னினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அந்த அக்னி தொடட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமினால் விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருந்த நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா. ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டீர்களா? நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். This program is sponsored by Nisvo Marine Surveys LLP, Chennai. எரேமியா 31:41 படி நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.